ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம JRBS வில்லேஜ் கோல்டு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நாங்கள் ஒரு சின்ன ஃபேமிலி ட்ரிப் போகிறோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சர்வலூரில் இருந்து பெரம்பலூர் பக்கம் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம். அந்த கல்யாண பொண்ணு வேறு யாரும் இல்லை, எங்கள் அத்தை பொண்ணு தான். எங்கள் ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, சித்தி இப்படி எல்லாரும் சேர்ந்து ட்ராவல் பஸ் புக் பண்ணி சந்தோஷமாக கிளம்பிட்டோம். வழியில் போகும்போது நிறைய பசுமையான வயல்கள், மரங்கள், கிராமத்து காட்சிகள் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்படியெல்லாம் உறவுகளோடு சேர்ந்து பயணம் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, இப்போ நாங்கள் கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டோம். அங்கே ஈவினிங் ரிசப்ஷன், மார்னிங் கல்யாணம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நைட் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி தான் நாங்கள் போயிருந்தோம். ரிசப்ஷன் 7 o'clock மேலே ஸ்டார்ட் ஆகி நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அப்புறம் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டோம். நைட்டு 11 o'clock போல் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரே ரூம்லேயே ஸ்டே பண்ணி ரொம்ப ஹாப்பியாக மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணோம். எல்லோரும் ஒன்றா சேருவது என்பது ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸில் மட்டும்தான் நடக்கும் இல்லையா? ஸோ அந்த மூமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணுற மாதிரி எல்லாரும் பேசி அந்த இரவு பொழுது மெமரபிள் மூமெண்ட்ஸாக க்ரியேட் பண்ணோம். எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்திலே மேரேஜுன்னு சொல்லிட்டாங்க. எல்லோரும் சீக்கிரமே எந்திரிச்சு ரெடியாகி மேரேஜ் அட்டன் பண்ணோம். சீக்கிரமாக மேரேஜ் முடிஞ்சதுனால எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோஸ் வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. அது எத்தனை வருஷங்கள் ஆனாலும் இப்படி ஒரு மூமெண்ட்ஸ் நடந்துச்சு அப்படின்னு நம்ம லைஃப்பில் மறுபடியும் ரீகால் பண்ணுறது இல்லையா? ஸோ எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் கல்யாண சாப்பாடு சொல்லவே வேண்டாம். நம்ம பாரம்பரியம் மாறாமல் இருக்கும் வகையில் ஒரு அறுசுவை விருந்து. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அங்கே பெரம்பலூரில் இருந்தே எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் சொன்னாங்க, பக்கத்தில் கோவில் இருக்குது, எல்லாரும் போயிட்டு வாங்க அப்படின்னு. எல்லோரும் சேர்ந்து அந்த கோவிலுக்கு கிளம்பிட்டோம். கோவிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. உள்ளே போனதும் மனசுக்கு ரொம்ப அமைதியாகவும், வெளியில் இருந்த சத்தம் எல்லாம் மறந்து போச்சு. முதல்ல விநாயகர் வழிபாடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சன்னதியாக தரிசனம் பண்ணோம். அங்கே முருகன், அம்மன், சிவபெருமான், கிருஷ்ணர், சனீஸ்வர பகவான், நவகிரகங்கள் என்று நிறைய இருந்துச்சு. ஒவ்வொரு சன்னதிக்கும் போய் ரொம்ப அமைதியாக தரிசனம் பண்ணோம். தெய்வத்தை வணங்கும்போது மனசில் ஒரு அமைதியும் நம்பிக்கையும் தெளிவும் வந்தது. சத்தியமாக சொல்லணும்னா இந்த மூமெண்ட்ஸ் எங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத மூமெண்ட்ஸ்னு கூட சொல்லலாம். இதே மாதிரி உங்களுக்கும் ஃபங்க்ஷன்லாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் அட்டன் பண்ணுங்கள். எவ்வளோதான் ஹரிபரியான ஒர்க் இருந்தாலும் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் வரும்போது என்னைக்காவது ஒரு நாள் போய் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டு கண்டிப்பாக ரிலாக்ஸ் ஆகும். இப்போலாம் ஃபோன் வந்ததுனால நம்ம எல்லாரும் ஃபோனில் தான் நம்ம உறவினர்கள்ட்ட பேசிக்கிறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸில் மட்டும்தான் நம்ம அவங்கள பார்த்து நேராக பேச முடியும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி மூமெண்ட்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க, அட்டன் பண்ணுங்கள். இந்த நாள் எங்களுக்கு ஒரு நல்ல நினைவாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம JRBS வில்லேஜ் கோல்டு சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்துங்க.